வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். இந்த வருஷம் மார்கழி மாதம் 29 நாள் தான். அதனால் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய பாசுரத்தை பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மார்கழி மாதம், அதாவது தனுர் மாதம், மார்கழி மாதம் 29ஆம் நாள், மார்கழி மாதம் கடைசி நாள். இன்றைய தினம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பாசுரம் 29, 30 ஏன்னா மொத்தம் 30 பாசுரம் சொல்லிருக்கா. அதனால் இன்றைக்கி 2 பாசுரம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பாசுரம் 29. சிற்றஞ்சேரு காலே வந்துன்னை சேவித்துன் போற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றவேல் எங்களை கொள்ளமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் தன்னோடு உற்றாமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றிலோரும் பாவாய். இதனுடைய பொருளானது, கண்ணா, அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கின்றோம். அதற்கான காரணத்தை கேள். பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே. நீ தரும் சிறு பொருட்களாக அணிகலன்கள் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் 7 பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும், எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும், உனக்கு மட்டுமே நாங்கள் சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும். இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்துவிடு. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பாசுரம் 30. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைகமல தண்ணி தெரியல் பட்டற்பிரான் கோதை சொன்ன சாங்க தமிழ் மாலை 30 தாப்பாமே இங்கே பரி சுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என்புருவர் எம்பாவாய். இதனுடைய பொருளானது, அலைகள் நிறைந்த பார்க்கடலே கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை, சந்திரனை போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து
பாலை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லுபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் நாச்சியார் இனிய தமிழில் 30 பாடல்களை பாடி பாமாலை தொடுத்திருக்கின்றாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வார்கள். சுபம் அஸ்து.